Welcome to Happy Learning. Let's crack NEET and JEE. இப்போது பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது, எனர்ஜி இருக்குது, ஃபோர்ஸஸ் இருக்குது. ஃபோர்ஸஸ் 2 டைப் என்னென்னா கன்சர்வேட்டிவ், நான் கன்சர்வேட்டிவ். கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் மேக்னிடியூட் அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் மேக்னிடியூட் அண்ட் பாத். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் என்ன? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் 2 ஆப்ஜெக்ட்ஸ், ரைட்டாக? இது ஆப்ஜெக்ட் 1ன்னு வச்சுக்கலாம், இது ஆப்ஜெக்ட் 2ன்னு வச்சுக்கலாம். இதோட ஃபோர்ஸஸ் வில் ஆல்வேஸ் பி இன் த சேம் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷனில் தான் இருக்கும். அதே இது எனக்கு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இதோட டைரக்ஷன் சேமாக இருக்காது. இட் கேன் பி எனி பாத், ஏதாவது பாத் மூலியமாக இருக்கும். இதெல்லாம் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். ஓகே, இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போது 2 டைப் ஆஃப் எனர்ஜி இருக்குதுன்னு சொன்னேன், கைனெட்டிக் அண்ட் பொட்டன்ஷியல். ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறத என்ன சொல்லணும்னா கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதைத்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போது நான் ஒரு விஷயத்தை அகெயின்ஸ்ட்டு, அதாவது ஒரு விஷயத்தை நான் அகெயின்ஸ்ட்டு கைனெட்டிக் எனர்ஜிக்கு அகெயின்ஸ்டாக நான் பண்ணணும்னா நான் எக்ஸ்டர்னல் ஒர்க் நான் பண்ணியே ஆகணும். அகெயின்ஸ்ட் கைனெட்டிக் எனர்ஜி அகெயின்ஸ்டாக நான் ஏதாவது ஒரு வேலை பண்ணணும்னா எக்ஸ்டர்னல் ஒர்க் நான் கொடுத்தே ஆகணும். புரியுதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போது மேலே இங்கேருந்து ஒரு பாலை நான் கீழே விழ வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு பால் இருக்குது, கீழே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். கீழே ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஹச்சுன்னு எடுத்துக்கிறேன். நான் இந்த டிஸ்டன்ஸை கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக நான் மேலே ஒரு பாலை நான் பிடிச்சி வைக்கிறேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல ஒரு ஒர்க்கு நான் பிடிச்சி வைக்கணும், ஒரு ஒர்க்கு கொடுத்தாகணும். நான் கீழேருந்து இது மேலே தாங்கி பிடிக்கணும், ஒரு ஒர்க்கு நான் கொடுத்தே ஆகணும். இதைத்தான் இந்த நான் கொடுக்கக்கூடிய இதைத்தான் நான் இந்த எனர்ஜியை தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஃபார்முலாவை டிஃபைன் பண்ணணும்னா இந்த பாலோட மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் g அண்ட் இந்த ஹைட் எவ்வளோ h. புரியுதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது கான்செப்ட் போகலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சார்ஜ் வந்து இங்கே வச்சுருக்கேன், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நான் இங்கே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன், இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜை இதை வந்து நான் Q டேஷ்னு எடுத்துக்கிறேன். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அட் ஆறுங்கிற ஒரு பாயிண்டில் நான் வச்சுருக்கேன். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். கரெக்டாக ரிப்பல் பண்ணும், வெளியே தள்ளும், இப்படி போகணும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இந்த சார்ஜை வந்து நான் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அதாவது ஆப்போசிட்டாக ஜென்ரலாக நடக்கக்கூடிய இந்த நேச்சருக்கு ஆப்போசிட்டாக நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இதை நான் P அப்படிங்கிற இந்த பாயிண்ட் பக்கத்தில் நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஐ எம் புஷிங் திஸ் சார்ஜ் டுவர்ட்ஸ் P. இந்த பாயிண்ட் Pக்கு நான் அந்த Q ப்ளஸ் சார்ஜை இந்த ப்ளஸ் சார்ஜை கூட ஒட்டி வைக்க ட்ரை பண்ண பார்க்குறேன். இப்போது என்ன பண்ணுறேன், நான் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். கரெக்டாக எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், W எக்ஸ்டர்னல் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். புரிஞ்சிருக்கும் இல்லை இதை வந்து நான் ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் வச்சுக்கிறேன். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நான் எதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறேன்னா
இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நடக்கக்கூடிய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு நான் எக்ஸ்டர்னலாக பண்ணுறேன். அப்போது இது வில் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு கூலும் ஃபோர்ஸ். கரெக்டாக? கூலும் ஃபோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம இந்த சார்ஜோட ஃபோர்ஸ் தான். கரெக்டாக? இப்போ ஓகே, இதை எடுத்து வச்சுக்கலாம், இதை ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் கொடுத்தேனே ஒரு ஒர்க்கு, எக்ஸ்டர்னல் ஒர்க்கு ஒன்று கொடுத்தேனே, அந்த ஒர்க்கை நான் டிஃபைன் பண்ணலாம். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். கரெக்டாக? ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், நான் கொடுத்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அப்புறம் டிஸ்டன்ஸ் வந்து நான் டிஆர்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? டிஆர் ஜஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் திங். இதை நான் வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஒர்க்கு படிக்கிறப்போ நம்மளுக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்னே நம்ம படிச்சிருப்போம். இப்போ நம்ம இங்கே வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஆர்னு எடுத்துக்கலாம், ஃபோர்ஸ் டிஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த டிஆர் நான் எடுத்ததுக்கு நான் வந்து லிமிட் போடணும்ல, ஏன்னா அது டிஃபரன்ஷியல் பாயிண்டில் இருக்குது, நான் இன்டெகிரேட் பண்ணணும்னா லிமிட் போடணும். அந்த லிமிட் எப்படின்னா, நான் எங்கேருந்து எடுத்து வரேன், ஆறுங்கிற பாயிண்ட்லேருந்து கியூங்கிற பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஸோ பிங்கிற பாயிண்ட்டுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஃபைனல் இனிஷியல். ஸோ பி தான் ஃபைனல், ஆர் வந்து இனிஷியல். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ஒர்க்கை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஒர்க்கே இதுதான் ஈக்குவேஷன். இதையே நான் இன்னொரு ஃபார்ம் ஆஃப் கைண்டில் நான் எழுத ட்ரை பண்ணுறேன். அதாவது டபிள்யூவை இந்த ஒர்க்கை நான் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இனிஷியல் பொட்டன்ஷியல் சார்ஜ், அதாவது யூ தான் பொட்டன்ஷியல் சார்ஜ். இந்த யூ அட் ஆறுங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட்டுக்கு நான் கொண்டு வரேன். அப்போனா யூபி மைனஸ் யூஆர்னு எழுதிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் யூ, சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் எனக்கு இப்போ ஒர்க்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இப்போ எனக்கு ஒர்க். இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் எடுக்கிறேன். இந்த எஃப் இருக்குல்ல, இந்த எஃப்பை நான் டினோட் பண்ணணும்ல, எப்படி நான் டினோட் பண்ண போகிறேன், எஃப் எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் கூலம், விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி படித்தோம், போன ஈக்குவேஷன் நம்ம படிச்சிருந்தோம். என்ன படிச்சிருந்தோம்? க்யூ எலக்ட்ரிக் ஃபீல்டு படிச்சிருந்தோம். கரெக்டாக? இதை நான் டைரெக்ஷனில் போட்டால் எனக்கு க்யூ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு வரும். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நான் இதையும் ரிலேட் பண்ண போகிறேன், இதையும் ரிலேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனில் இந்த எஃப்க்கு பதிலாக இந்த பாயிண்ட்டை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், இதை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா? இங்கே நான் மைனஸ் எடுத்தீங்கனால இங்கே நான் மைனஸ் போட்டுக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ W which is equal to change in potential energy which is equal to integral P to R, R to P minus Q E vector into இந்த dr. ஓகேவா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த Q இருக்குல்ல, இந்த Qவை நான் டினாமினேட்டருக்கு கொண்டு வர போகிறேன். அதாவது சேஞ்ச் இன் U பை Q அப்படின்னு மாறி, கரெக்டாக? சேஞ்ச் இன் U பை Q அப்படின்னு மாறிடுச்சுன்னா எனக்கு மிச்சம் இங்கே என்ன இருக்கும், இன்டெக்ரல் P to R E வெக்டார் dr, இது மட்டும் இருக்கும். ஓகேவா? E வெக்டார் dr மட்டும் இருக்கும். இப்போது இந்த பர்டிகுலர் டேர்ம் இருக்குல்ல, சேஞ்ச் இன் U பை Q, இதை என்ன சொல்கிறேன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த சேஞ்ச் இன் U பை Qவை எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இதை சேஞ்ச் இன் V அப்படின்னு சொல்லிக்கிறோம். இந்த சேஞ்ச் இன் Vயை சிமிலர்லி நம்ம இதில் சொன்ன மாதிரி சேஞ்ச் இன் V இஸ் ஈக்குவல் டு Vp மைனஸ் VR இப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போது இதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். டெரிவேஷன் முடிஞ்சு, அவ்வளோதான். சேஞ்ச் இன் V இஸ் ஈக்குவல் டு Vp minus VR which is equal to integral R to P E vector dr vector. அவ்வளோதான் முடிஞ்சு. இங்கே நான் நெகட்டிவ் மிஸ் பண்ணியிருக்கேன்,
ஸோ நெகட்டிவ் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ், இதை இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லிட்டேன்னா, இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸான யூவை நான் இந்த யூவை இந்த சேஞ்ச் இன் யூ பை கியூ இஸ் ஈக்குவல் நான் சேஞ்ச் இன் வின்னு போட்டேன். இப்போ சேஞ்ச் இன் யூ இஸ் ஈக்குவல் டு எனக்கு சேஞ்ச் இன் வி இன்டி கியூ. கரெக்டாக? அவ்வளோதான். இதோட டெரிவேஷன் முடியுது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் த பாயிண்ட் இன்ஃபினிட்டி, ஒரு வேளை இந்த பாயிண்ட் இந்த பி இந்த ஆறுங்கிற பாயிண்ட்டு இஸ் இன்ஃபைனட்டாக இருந்துச்சுன்னா, இந்த ஆறுங்கிற பாயிண்ட் எனக்கு இன்ஃபைனட்டாக இருந்துச்சுன்னா என்னோட பொட்டன்ஷியல் எனர்ஜி, நான் கொடுக்கக்கூடிய எனர்ஜி டு பிரிங் தட் பாயிண்ட் டு தட் பாயிண்ட் பி இஸ் ஆல்சோ எனக்கு இன்ஃபைனட்டாக இருக்கும். இது எனக்கு இன்ஃபைனட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் இதுவும் இன்ஃபைனட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். நான் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்.